இப்போ பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சோடனே இட்லி தட்டில் இந்த எல்லா காயும் ஃபில் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ஆவியில் நல்லா ஸ்டீம் ஆகி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கலாம். ஆவியில் நல்லா எல்லாமே நல்லா ஸ்டீம் ஆகி வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். இது வெடிக்கட்டும். இது வெடித்தோடனே இந்த மிளகு பொடியும் சீரக பொடியும் வச்சுருக்கிறேன். இதையும் அதில் போட்டுருவேன். மிளகு பொடியும் சீரக பொடியும் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அந்த ரா ஸ்மெல் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காயை இதில் போட்டுடலாம்.